ஒரு 4 பாடல்களை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் லூக்கா 1, 2, மத்தேயு 1, 2, பிலிப்பியர் 2, 1லேருந்து 10 வரைக்கும். ஒரு 200 வருஷம் வசனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மேபி 180 to 200 இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் ஆகும். ஸோ தொடர்ச்சியாக படித்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி லூக்கா 1ல் மரியாளுடைய பாடலை பார்க்கலாம். லூக்கா ஒரு டாக்டர், ரைட்? கலோசையர் 4:14 வந்து அவர் ஒரு டாக்டர்னு எழுதியிருக்கு. வேற என்ன தெரியும் லூக்காவை பற்றி? ஹிஸ்டோரியன். ஓகே, அது இங்கே பார்க்கும்போது தெரியுது. ஒரு அருமையான பெயிண்டர். ஓகே, உங்களுக்கு அவரோட பெயிண்டிங்கை பார்க்கணுன்னா மேபி கூகுளில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மரியாதை வந்து அவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் அப்படி ஒரு பெயிண்டிங் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கூட இருக்கலாம். மேபி யூ கேன் நீங்கள் பார்க்கலாம், அது இருந்தால் கூகுளில் இருந்தால். ஸோ அந்த பெயிண்டிங்கை நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப அருமையான ஒரு பெயிண்டர். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு போயட் லூக்கா. அந்த காலத்தில் வந்து டாப் ஸ்கூல் அப்படிம்பாங்க. அந்த ஸ்கூலோட பேர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டைரேனஸ் அப்படின்னு பேர். இல்லை, யூனிவர்சிட்டி ஆஃப் டார்சஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் டார்சஸ். அந்த ஸ்கூலில் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவர் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் வந்து பைபிளில் இன்னொரு ஆள் அப்போலோஸ்ன்னு சொல்லி பேச்சு திறமையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவரும் அந்த ஸ்கூலில் தான் படித்தார். இன்னொருத்தர் அந்த ஸ்கூலில் படித்தார். யாருன்னு தெரியுமா? பால், சவுல். ஸோ இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் இருந்து படிச்சிருக்காங்க. வேற என்ன லூக்காவை பற்றி சொல்லணும்? லூக்கா வந்து ஒரு யூதன் அல்ல, முழுக்க புறஜாதியான், ஜென்டைல். ஓகே, ஸோ இந்த வசனத்தை பார்க்கலாம் நம்ம. லூக்கா 1. இன்னொரு விஷயம், நீங்கள் அப்போஸ்தலர்கள் 27, 28, 26 பார்த்தீங்கன்னா லூக்காவை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரிய வரும். கப்பலை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், ரைட்? ஒரு இப்போ சப்போஸ் கேரம் போர்டை பற்றி நிறையா கேட்கணுன்னு சார்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த கப்பல் வந்து எந்த திசையில் போகுது, எந்த மாதிரியான சுழல் காற்று, எப்படி திருப்புனாங்க, மாலுமி, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக எழுதியிருக்கிறத பார்த்தா இவர் வந்து முக்கால்வாசி பேர் சொல்கிறாங்க அந்த காலத்தில் கப்பலில் வந்து எப்போவுமே ஒரு டாக்டர் இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தவர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ ஒரு டேலண்டட் மேன். கடவுள் வந்து அவரை பயன்படுத்தி அவருடைய சுவிசேஷத்தை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே, லூக்கா 1:1. நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சந்ததியை ஆரம்பம் முதல் கண்ணார கேட்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். ஸோ எதை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால்? வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை. ஸோ நம்ம மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி காமிக்கிறாருன்னு தெரியும் கேட்டிங்கன்னா, ராஜாவாக காமிக்கிறார் மத்தேயு. மார்க் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி காமிக்கிறாருன்னா ஒரு ஊழியக்காரனா, ரைட்? ஸோ இது 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக எழுதப்பட்டது தான் வந்து யோவான். இது 2க்கும் அப்புறம் வந்து தான் லூக்கா எழுதப்பட்டது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். மத்தேயு எழுதப்பட்டிருக்கு, மார்க் எழுதப்பட்டிருக்கு, இப்போ லூக்கா எழுதுகிறார்.
ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 2வது வசனத்தில், ஆரம்பம் முதல் கண்ணார கேட்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்த சரித்திரம் எழுத அநேகம் பேர். ஸோ நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ரைட்? ஸோ இவர் 3வது ஆளாக எழுதுகிறாரு. ஸோ அவருடைய நோக்கம் என்ன? எழுதக்கூடிய நோக்கம் உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நாம் அறிய வேண்டும், ரைட்? அந்த காலத்தில் வாயார உபதேசிச்சிருக்காங்க. அந்த வாயார உபதேசித்த வாய்மொழியாக உபதேசித்த அந்த விஷயங்களை நம்ம நிச்சயமாக அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கிறார். ஸோ 3வது வசனம் பாருங்கள், ஆதி முதல் திட்டவட்டமாய் விசாரித்தறிந்த, ஓகே, கண்ணார கேட்டவர்கள், ஐ விட்னஸ் அப்படின்னும். இந்த புக்கை 1 வருஷம் 2 வருஷத்துலலாம் எழுதியிருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, கொஞ்சம் வருடங்கள் எடுத்திருக்கலாம். அவர் அந்த ஐ விட்னஸ் மேரியை போய் சந்திச்சிருப்பார், மேரியோட பேசியிருப்பார், ரைட்? அந்த ஐ விட்னஸ். இதற்கு மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு டேலண்டட் மேனை பயன்படுத்தியிருக்கிறார். யாராவது ஒரு புக்கு எழுதி ஒருத்தவங்க 5-6 வருஷம் எடுத்து பெயிண்ட் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ரைட்? ஸோ அவருடைய ஆளுமை தன்மையை குலைக்காமல் பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயங்களை நமக்கு காமிக்கணுன்றதுக்காக எழுதியிருக்கிறார். ஸோ ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டவட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோணிற்று. ஸோ நம்ம மத்தேயு இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். மார்க் ஊழியக்காரனாக காமிக்கிறாருன்னு பார்த்தோம். லூக்கா எப்படி காமிக்கிறாரு? ஒரு பர்ஃபெக்ட் மனுஷன், முழுக்க முழுக்க ஒரு மனுஷன். அதனால தான் கடைசி ஆதாம் அப்படின்னு பேர். 1 கொரிந்தியர் 15:47 இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாம். முதல்ல ஆதாம் படைக்கும்போது எப்படி படைக்கப்பட்டான்? பாவம் அறியாதவன், ரைட்? ஸோ 2வது ஆதாமும் பாவ சுபாவம் இல்லாதவர், அப்படி இல்லைன்னா கடைசி ஆதாம். 1 கொரிந்தியர் 15:47. அந்த ஆதாம் பாவம் பண்ணாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், ரைட்? இந்த ஆதாம், கடைசி ஆதாம், பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5:21. முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபெக்ட் மேனாக காமிச்சிருக்கிறார். நல்லா இது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெயின்ஃபுல்லாக, எவ்வளவு டேலண்டட் ஆள், ரைட்? அவரோட பெயிண்டிங், அவரோட போயட், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கப்பலை பற்றி அவ்வளோ ஆழமாக தெரிஞ்ச விஷயங்கள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஸோ இவர் ஒரு கிரேக்கர்னு கூட சொல்லலாம். கிரேக்க கல்ச்சாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ வருஷம் கிரேக்கர்கள் இருந்தாங்க? அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம். சைனாலாம் எவ்வளோ வருஷம் இருந்தது? மில்லேனியம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ரைட்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நம்ம ஃபிலாசபர் அப்படின்னு யாராவது, தத்துவ விஞ்ஞானின்னு சொன்னால் யாரை சொல்லுவோம்? கிரேக்கரை பற்றி தான் சொல்லுவோம். 300 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தவங்க அவ்வளோ விஷயங்களை தத்துவமாக கொண்டு வந்தாங்க. கிரேக்கர்கள் எதை தேடினாங்க தெரியுமா? ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனை தேடினாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு பின்னாடி இருந்து பார்க்கும்போது இவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனை இன்றைக்கி வரைக்குமே 300 வருஷம் இந்த ஒரு ஜனங்களை பற்றி இன்றைக்கி வரைக்கும் பேசுவோம், ரைட்? ஸோ ஒரு சில கலாச்சாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்து அதை பற்றி பேசுகிறது வேறு, 300 வருஷம் இருந்து அதிலிருந்து பல ஜனங்களை பற்றி பேசுகிறது. அரிஸ்டாட்டில், நிறைய பேரை சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டாக 350 இயர்ஸ் கிரேக்க கலாச்சாரம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனை நமக்கு காமிச்சிருக்கிறார். ஸோ லூக்கா 1:5, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான்.
அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட நம்மளை போல, ரைட்? ஸோ கடவுளை தேடிக்கிட்டு, கடவுளுடைய வசனத்தை படிச்சுக்கிட்டு, சபைக்கு கடவுளை பயந்து கடவுளுக்கு முன்பாக வாழ்ந்த ஜனங்கள். ஸோ சகரியா அப்படின்ற ஒரு பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவன் நினைவு கூறக்கூடியவர். ஓகே, ஸோ ஒரு 2-3 ஓகே மேபி கொஞ்சம் பக்கங்கள் திரும்பி பழைய ஏற்பாடில் கடைசி வசனங்கள் படிங்களே நீங்கள். 1107 அது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். யாருன்னு தெரியுமா? அது யோவான் ஞானஸ்தான். ஸோ பழைய ஏற்பாடு எப்படி முடியுது? நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அந்த தீர்க்கதரிசி யாரு? 4:5 பாருங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமும் உள்ள நாள் வருகிறதற்கு முன்னே உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அந்த எலியாவின் ஆவியை கொண்டவன் தான் யோவான் ஞானஸ்தானன். அந்த யோவான் ஞானஸ்தானனுடைய அப்பா பேர் என்ன? சகரியா. சகரியான்றது என்னது? தேவன் நினைவு கூறக்கூடியவர். நம்ம இந்த படித்த வசனங்களுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட்டுக்கும் இடையில எத்தனை வருஷம்? 400 வருஷம். ஸோ 400 வருஷம் ஆனதை நம்ம என்ன நினைப்போம்? கடவுள் மறந்துட்டார் அப்படின்னு நினைப்போம். மல்கியா எழுதி இப்போ சகரியா அந்த ஆலயத்துக்கு போடும்போது எவ்வளோ வருஷம் ஆச்சு? 400 வருஷம். சகரியாவோட அப்பா எப்படி இருந்திருப்பார் பாருங்க. தேவன் நினைவு கூறக்கூடியவர். எலிசபெத்துன்றதுடைய அர்த்தம் என்னது? தேவனுடைய வாக்குறுதி. ஸோ தேவனுடைய வாக்குறுதி, தேவன் நினைவு கூறக்கூடியவர், இவங்களுக்கு மகனாக பிறந்தது தான் யோவான் ஞானஸ்தானம். இந்த தீர்க்கதரிசியை பற்றி தான் கடைசியாக மல்கியாவில் லாஸ்ட் 2 வசனத்தில் எழுதியிருக்காங்க கடவுள். ஸோ எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். ஸோ ஒரு ஆசாரியனுக்கு அவனோட வாழ்நாளில் ஒரு தடவை ஆப்ஷன் கிடைக்கும், அவ்வளோதான். எல்லாத்தையுமே யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஆசாரியர்கள் இருந்தாங்க தெரியுமா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ஆசாரியர்கள். அதில் ஒரு ஆள் சகரியா. அவருக்கு லைஃப் டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த லைஃப் டைமில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர் தூபம் காட்டுறதுக்காக ஆலயத்துக்குள்ளே வந்தார். இந்த தூபம் காட்டுறதுன்றது எதை குறிக்கிறது தெரியுமா? நம்மளுடைய ஜெபத்தை குறிக்கிறது, ரைட்? ஸோ அந்த தூபம் காட்டுறதுக்காக உள்ளே போகும்போது 1:11 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்திலே வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான், ரைட்? சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். 16 பாருங்க, மல்கியா 4வது அதிகாரம் கடைசி வசனம். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அதுக்கப்புறம் பாருங்க, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும். இதை கேட்கும்போது அவர் சகரியாவுக்கு என்ன வந்திருக்கும்? ஓ, இது மல்கியா 4. அப்போ வசனங்களாக இருக்காது. மல்கியா 4 கடைசி வசனம், தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அப்போ எந்த அளவுக்கு கடவுள் திட்டத்தின்படி இயங்கி வருகிறார் பாருங்க. ஒருபோதும் நம்மை அவர் மறக்க மாட்டார்.
பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பே நடப்பான். ஸோ கரெக்டாக மல்கியா முடிஞ்சு இந்த வசனம். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை உண்டாகுது. லூக்கா 1:26. 6ஆம் மாதத்திலே 6 மாதம் கழிச்சு, யோவான் ஞானஸ்தானனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எவ்வளோ மாதம் டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா 6 மாதம். 6 மாதம் மூத்தவன் தான் யோவான் ஞானஸ்தானம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஸோ ஒரு சில வசனங்கள். நாசரேத் என்னும் ஊரில், ரைட், இது எருசலேம் கிடையாது. நத்தானியல் சொல்லுவார், நாசரேத்துலேருந்து ஒன்றும் உருப்படியாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ராடான ஊர் அது. அது இருந்த இடம் அப்படி. நிறையா இந்த 2 சிரியா அப்படின்னு 2 இடத்துக்கு இடையில் நிறையா பொருட்கள் மூவ் ஆகிற ஒரு இடம். ஸோ அவள் வீட்டில் இருந்து தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். திட்டமிட்டபடி கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்வார், குறிப்பிட்ட காலத்திலே ஸ்திரீயின் வழியாக வந்த கடைசி ஆதாம் நம்மை மீட்பதற்காக. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் மரியாளுடைய கருவில் கர்த்தர், ஓகே, அது ஒரு பக்கம் தள்ளி வைங்க. நீங்கள் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவி, ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. ஸோ நான் இப்போ ரட்சிக்கப்படுறேன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் இன்னைக்கு, அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் எங்கே இன்னொரு ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்போம். ஸோ ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த சூப்பர் நேச்சுரல், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இயற்கைக்கு உட்பட்டவர்களுக்கு இடையே வரணுன்றது தான் அவருடைய விருப்பம். ஓகே. உடனே மரியாள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். லூக்கா 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இதுதான் சபை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை பற்றி பேசக்கூடிய, கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஸோ எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்தவுடன் என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 46லேருந்து 55 வரைக்கும் முதல் பாடல். கிறிஸ்மஸில் முதல் பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன
அப்படின்றது தான். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுறோம்ல, இதுதான் ஃபஸ்ட்டு கேரல். ஸோ மரியாள் பாடின பாட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அது நோக்கி பார்த்தார்ன்ற வார்த்தை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா, நம்மளை குறித்து அதிக சிந்தனை உள்ள ஒரு நபர், அதுதான் அதோட அர்த்தம். மரியாள் எழுதின ஒவ்வொன்றும் நமக்கு பொருத்தமானது. ஸோ இப்போ நம்ம கேட்டோன்னா, மரியாளே ஏன் உன் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, ஏன் உன்னுடைய ஆவி களி கூறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை நோக்கி பார்த்தார். உலகத்தோட கண்ணில் வேணாலும் நான் ரொம்ப சிறுமையான ஒரு நபராக இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களில் ரொம்ப ஒரு பெரிய நபர். ஸோ நம்ம அன்றைக்கி இன்னொரு பாயிண்ட் சொன்னோம், கர்த்தர் பெரியவர்ன்றதை எப்படி நமக்கு காமிக்கிறாருன்னு, ரொம்ப தூரத்துலேருந்து தள்ளி இல்லை, ரைட்டு. பெரிய பெரிய இந்த செலிப்ரிட்டியோட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். எந்த அளவுக்கு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பெரியவங்க, ரைட். அவங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம், பட் ஆனால் நம்ம பேர் அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தை நோக்கி பார்த்தார் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பேரை கண்டறிந்தவர், உங்களுடைய உருவை அறிந்தவர், உங்களுடைய நிலைமையை அறிந்தவர், உங்களுக்குள்ளே உங்களோடு கூட வாசம் செய்ய பிரியமாய் இருப்பவர். அதுதான் அந்த நோக்கி பார்த்தார் அப்படின்றதனுடைய அர்த்தம். ஸோ இன்னொரு தடவை பாருங்கள், மரியாள் ஏன் உன் ஆத்மா கர்த்தரை துதிக்கிறது, என்னை நோக்கி பார்த்தார் அன்புடன், மிகுந்த அன்புடன், ரைட். ஏன் உன்னுடைய ஆவி களி கூறுகிறது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பேதுரு சொல்லுவான் இயேசு கிறிஸ்துட்ட, லூக்கா 5, என்னை விட்டு போயிடுங்க நீங்கள், ஏன்னா நான் ரொம்ப பாவமுள்ள மனுஷன். இங்கிலீஷில் வரும், டிபார்ட் ஃப்ரம் மீ ஃபார் ஐ எம் அ சின்ஃபுல் மேன். அப்போ இயேசு என்ன சொன்னார், உன்னை ஆத்துமாக்களை பிடிப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறேன், ரைட். நம்மோடு கூட தங்குவதற்கு விருப்பம் உள்ள, நம்மை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன். அதனால தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 48 அவள் என்ன சொல்கிறான்னா, அவளை மட்டும்தான் பேசுகிறான், பர்சனலாக பேசுகிறான், ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் 54, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, மறுபடியும் இந்த நோக்கி பார்த்தார்ன்றது நினைத்து, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். ஸோ இப்போ 48வது வசனத்தில் பார்த்தோன்னா, எனக்கும் கடவுளுக்கும் அப்படின்ற ஒரு உறவு, ரைட். ஸோ 54, 55வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா, என்னை கொண்டு கர்த்தருடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவன். ஸோ முதல்ல பார்க்குறாவ, ஸோ என்னை நோக்கி பார்த்தார் அப்படின்றாரு. ஓகே, ஸோ என்னை நோக்கி பார்த்தார், அதே சமயத்தில் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்னை பயன்படுத்துகிறார். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டதனுடைய காரணம் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடவுள் வச்சுருக்க திட்டம்ன்றது ரொம்ப திட்டவட்டமான ஒரு திட்டம். பிளான் இல்லாமல் நம்மளை அவர் தொடலை, ரைட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி பார்த்தார், அதே சமயத்தில் கடவுளோட பெரிய பிளானில் நானும் ஒரு பங்கு. யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய ப்ராஜெக்டில் நம்ம ஒரு வைட்டல் பார்ட், ரொம்ப முக்கியமான பார்ட். என்னை நோக்கி பார்த்தார், அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிப்பதற்காக என்னை நோக்கி பார்த்தார்.
நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய பெரிய பிளானில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம். நம்ம வேணால் நினச்சிடலாம், நம்ம ஓகே கடவுள் நம்ம ரசித்துட்டாரு, அதுக்கப்புறம் வேறு நம்மளை பார்க்காம இருக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் அவருடைய பாடலில் பாருங்கள் நீங்கள், ரொம்ப அழகாக என்னை நோக்கி பார்த்தார். இது எனக்கும் அவருக்கும் மட்டுமுள்ள இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக வந்த உறவு அல்ல, என்னை பயன்படுத்த அவருடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான, யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, சடனாக வந்து அந்த பெரிய ஆள், உலகத்திலே இருக்கிற பெரிய ஆள், மேபி பில் கேட்ஸ் யாராவது வந்து கம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? மெயின் ரைட். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள், ஓல்டு டெஸ்டமெண்ட்டோட ஆரம்பமும் நியூ டெஸ்டமெண்ட் ஆரம்பமும் ஒரே மாதிரி இருக்கு, ரைட்? ஆதியாகமம் 12 ஒரு வயசான மனுஷன், ஒரு வயசான மனுஷி, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. லூக்கா 1 ஒரு வயசான மனுஷன், ஒரு வயசான மனுஷி, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. யார் அது? சகரியா, எலிசபெத். இது யார்? ஆபிரகாம், சாரா. கிட்டத்தட்ட ஒரே ஆரம்பம் இல்லையா? இவங்களுக்கு குழந்தையா வர்றது யார்? யோவான் ஞானஸ்தான, எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு நபர். ஸோ இயேசு பிறந்தபோது வந்து ஒரு 1000 கணக்கில் வந்து அப்படியே ஏறி தவ்விலாம் பார்க்கல. ஓகே, சகரியா, எலிசபெத், மரியாள், யோசேப்பு, 2-3 ஆடு மேய்க்கிறவங்க, அப்புறம் இந்த வைஸ் மென்னு, அதுக்கப்புறம் வந்து அன்னாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமியோன். விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள். ஸோ ஒரு வசனம் படித்தோம் நீங்கள், அதோட அர்த்தம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரில. லூக்கா 1:5, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ரைட்? இந்த ராஜா வந்து யூதேயா தேசத்தின் ராஜாவல்ல, ராஜாவாக கைப்பிடியாக ரோமரினால் நியமிக்கப்பட்டவர். சம்டைம்ஸ் சொல்கிறோம்ல, ஒரு சில பார்ட்டிகள் வந்து வெறும் கைப்பிடி தான், மேலே இருக்கிறவங்க வேறு, அந்த மாதிரியான ஆள். இந்த ஏரோது ராஜா யார் தெரியுமா? ஈசா, ரைட்? யாக்கோபின் அண்ணன் ஒருத்தன் தான்ல, அவனோட பேர் ஏசா, ஏசாவினுடைய வம்சவழி. கடவுளுடைய ப்ராமிஸ் என்ன இருந்தது? ஏசா யாக்கோபுக்கு ஊழியம் செய்வான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உல்டாவாக இருக்குது. ஏசா யூதேயா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான், யாக்கோபு அவனுக்கு கீழே இருந்தான், ரைட்டு? ஏகப்பட்ட கோயிலை கட்டினவான். ஸோ அவன் கட்டின ஒரு கோயில் தான் வந்து இயேசு கிறிஸ்து நடந்தார். கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த கோயிலை கட்டினான், ரைட்? அந்த கோயில் கட்டி கூட முடிக்கல. சகரியா உள்ளே போகும்போது மேபி ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து இயேசு உள்ளே போகும்போது இந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. யோவான் 2 படிக்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு சொல்லுவார், இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு நான் 3 நாள் எழுப்புறேன். இது கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. யார் கட்டினா தெரியுமா? ஏரோது ராஜா, ரைட்? இது மட்டும் இல்லை, நிறையா மற்ற தேவர்களுடைய ஆலயத்தெல்லாம் சின்ன சின்னதாக கட்டணும். ஒரு கைப்பிடி. கடைசியாக வந்து நம்ம பார்த்தோன்னா, இந்த வசனத்தை பார்க்கும்போது யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏதோம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குறுதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈசா யாக்கோபுக்கு ஊழியம் செய்வான். பட் ஆக்சுவலி இது உல்டாவாக இருக்குது. ஈசா யாக்கோபை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதை மாற்றுறதுக்காக கடவுள் காபிரியேலை சகரியாவுக்கு அனுப்பினார். ஸோ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் இயற்கைக்கு உட்பட்ட நம்மிடம் கிரியை செய்வது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல, உண்மையிலே நம்பினா, ரைட்? நம்ம தைரியமாக ப்ரே பண்ணலாம், தைரியமாக ஒரு விஷயத்தில் அடி எடுத்து வைக்கலாம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஒரு நிமிஷம் மரியாளோட பாட்டை யோசித்து பாருங்கள். என்னை நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்தார்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய சிந்தனைகள் 1000த்திற்கும் அப்பாற்பட்டவைகள். நம்ம அப்படி ஒரு நாளும் இன்னொருத்தவங்க பற்றி யோசிக்க முடியாது. அந்த மாதிரி சங்கீதம் 139 வந்து நீ போய் கடலில் இருக்கிற மண்ணை கவுண்ட் பண்ணிட்டீன்னா என்னுடைய சிந்தனையை நீ கவுண்ட் பண்ண மாதிரி அப்படின்றார் கடவுள். அவ்வளோவா நேசிக்கிறாரு. நோக்கி பார்த்தார். ஏன் என்னை நோக்கி பார்த்தார்? அவருடைய திட்டத்தில் நானும் ஒரு பங்கு. எப்படி? ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக என்னை நோக்கி பார்த்தார். மேபி இன்னொருத்தரை ரட்சிப்பதற்காக. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கலாம், ரைட்? நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம வேணாலும் நினைக்கலாம் நம்ம யார்கிட்டையும் சொல்லலைன்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் படிச்சுட்டு எவ்வளோ பேர் கர்த்தரை வந்து ஆசீர்வதிக்கப்படப்படலாம், ரைட்?
ஸோ நம்மை நோக்கி பார்த்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பொருந்தும். அந்த பாட்டை நீங்கள் நல்லா கற்றுக்கங்க. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு. 48 தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணக்கார குடும்பத்தை தேடலை, ஒரு ஏழையான குடும்பம். எப்படி மரியாதை ஏழைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஏழைங்க தான் காட்டுப்புறாவை பலியாக கொடுப்பாங்க. இயேசு பிறந்தபோது ஆலயத்துக்குள்ளே போகும்போது ஏழைங்களுக்காக நியமிக்கப்பட்டு பலி என்னது? காட்டுப்புறா. அதுதான் அவங்களால் கொடுக்க முடிஞ்சது. தாழ்மையை நோக்கி பார்த்தார். கடவுள் ஒரு பெரிய இடத்தை தேர்ந்தெடுக்கலையே, நீங்கள் ஒரு சின்ன குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அதுக்கப்புறம் 54 நம்முடைய பிதாக்களுக்கும் அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால். இதுக்கிடையில் இன்னும் ஒரு சில வசனங்கள் தான் இந்த பாடு. ஓகே, ஸோ இந்த பாட்டை தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்னை நினைவு கூறினார். கர்த்தருடைய திட்டத்தில் ஒரு பங்கு. ஓகே, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் நீங்கள். 49 வல்லமையுடையவர். முதல் பாயிண்டில் என்னது? அன்பானவர், என்னை பயன்படுத்தக்கூடியவர், என்னை நோக்கி பார்த்தவர், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்தவர், என்னை கொண்டு பல ஜனங்களை ஆதரிக்கக்கூடியவர், என்னை கொண்டு பல விஷயங்களை செய்யக்கூடியவர். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்லமையுடையவர். ரெண்டே பாயிண்ட் தான் அவன் பாட்டு. வல்லமையுடையவர். ஏன் வல்லமையுடையவர்? எப்படி வல்லமையுடையவர்? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். 49 அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமையுடையவர், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எப்படி வல்லமையுடையவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இன்னொன்று பண்ணினார் வல்லமையுடையவர், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். அகந்தைன்னு என்னது? ப்ரைட். ரைட். அந்த வல்லமையுள்ளவர் எதை எதிர்க்கிறார்னு கேட்குன்னா, அகங்காரத்தை எதிர்க்கிறார். 52 பாருங்க, வல்லமையுடையவர். ஏன் வல்லமையுடையவர்? ஒரு பொலிட்டீஷியனை தூக்கிட்டு இன்னொரு பொலிட்டீஷியனை கொண்டு வர முடியும். ரைட். டக்குன்னு ஒரு ரஷ்யாவில் ஒரு பொலிட்டீஷியன் போகிறாரு. எதுக்கு போகிறாரு? அவர் இன்னும் ஒரு 50 வருஷம் ஆள போகிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்துடுது. நெபுகட்நேசர் ஒரு நாள் சொல்கிறான், நான் தான் எல்லாத்தையும் எடுத்தேன் அப்படின்றான். அதுக்கடுத்த நாள் அவன் புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கான். யோசித்து பாருங்கள். வல்லமையுடையவர் ஏன்னு கேட்டிங்கன்னா, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளக்கூடியவர். ஒரே நிமிஷம், ஓவர் நைட் போகிறோம் ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு. தாழ்மையுடையவர்களை உயர்த்தினார். ஏன் அந்த வல்லமையுடையவர் பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளுறாரு? இது பனிஷ்மெண்ட் இல்லை. அவங்க தள்ளப்படும் போது அவங்க என்ன ஆகிறாங்க? தாழ்மையுள்ளவர்களாக. தாழ்மையுள்ளவராகும்போது அவங்க என்ன பண்ணுறாரு? உயர்த்துறார். ரைட். ஸோ அந்த வசனத்தை படிக்கும்போது வல்லமையுடையவர் பலவான்களை தள்ளி விடுகிறார். ஏன் அவர் அந்த மாதிரி தள்ளி விடுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்பி இருந்தக்கூடிய அந்த ஆசனம் அவங்களுக்கு உதவியாக வராதுன்றதை காமிக்கிறதுக்காக அவங்கள கீழே தள்ளுறாரு. அவங்க தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அதே ஜனங்களை உயர்த்துறாரு. ரைட். இது கடவுளுடைய பனிஷ்மெண்ட் கிடையாது, கடவுளுடைய இரக்கம். நம்ம சிந்தனையில் அகங்காரமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தாறுமாறாக போகும்போது நம்ம நினைக்கிறோம், ஓ கடவுளே உங்களுடைய உதவி எனக்கு தேவை. ரைட். ஸோ ஒரு சில ஆசனங்களில் நம்மளே உட்காந்துருக்கும் போது டக்குனு கீழே விழுகிறோம். அப்புறம் பார்க்குறோம் தாழ்மையில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உயர்த்துறார். இது ஒருபோதும் தண்டனை அல்ல, இது தேவனுடைய இரக்கம். அந்த வல்லமையுடையவரை வேறு என்ன பண்ணுறாரு? 53 பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐசுவரியம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அந்த வசனத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, நிறையா பேர் அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவங்க, அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவர் என்ன சொல்கிறாரு?
நீங்கள் வெறுமையாக போங்க. அவ்வளவும் இருந்து நான் வெறுமையாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போக முடியும். அந்த பசின்றது வந்து வயிற்று பசியை சொல்லலை, ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி. ரைட்டு. ஸோ இதுதான் முதல் பாட்டு என்னது? என்னை நோக்கி பார்த்தார், எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்கிறார். அதே சமயத்தில் அதே கர்த்தர் வல்லமையுடையவர் ஒரு சில பேரை வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்து அவங்கள தாழ்மையுள்ளவர்களாக ஆக்கி உயர்த்தக்கூடிய கடவுள். ஸோ ஒருபோதும் அந்த வசனங்களை வந்து கடவுள் வந்து பனிஷ் பண்ணுறாருன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு திட்டத்தோடு வல்லமையுடையவர் 49 மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அந்த வல்லமையுடையவர் 51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார். ஒரே காரணம், அவர்களை ரட்சிப்பதற்காக, அவர்களை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவதற்காக. பலவான்களை ஆசிரங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். சின்ன பாட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரைட். ஸோ 55 தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். ஸோ அந்த பாட்டில் அவள் என்ன சொல்கிறா? என்னை நோக்கி பார்த்தார், வாக்குறுதியை நிறைவேற்றினார், வல்லமையுள்ள தேவன், நாடுகளின் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களை மாற்றக்கூடியவர், தாழ்மையுள்ளவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கர்த்தர். ஸோ ஆமென். ஸோ நாளைக்கு சண்டே வந்து இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, இந்த அதிகாரங்களை படிக்கும்போது எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மரியாளின் கருவில் கிறிஸ்து இயேசு, எங்களுடைய சரீரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை நோக்கி பார்த்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை உங்களுடைய திட்டங்களில் வைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அதே சமயத்தில் அவிசுவாசிகளின் அகந்தியுள்ளவர்களை சிதறடிக்கக்கூடிய ஒரு தேவன். அநேகர்கள் ஐஸ்வர்யங்களையும் அந்த ஆசனங்களையும் நம்பியிருக்கும் போது அவர்களை தள்ளிவிட்டு அவர்களை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றி உயர்த்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்ட தேவன், இந்த உலகத்தின் தேவன். நன்றி கர்த்தாவே. மேலும் மேலும் இந்த வசனங்களை படிக்கும்போது எங்களோடு பேசுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஸோ மேத்யூ 1-2, லூக்கா 1-2, பிலிப்பியன்ஸ் 2:1-10 ஒரு தடவை படித்து பாருங்கள் நீங்கள். தேங்க்ஸ்.